தர்மபுரியில் எதிர்பாராத விதமாக பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 3 பெண்கள் உடல் சிதறி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குடியிருப்பு அருகே அமைந்துள்ள தொழிற்சாலையில் குலை நடுங்க வைத்த சம்பவத்தில் நடந்தது என்ன? வீட்டிலிருந்து நடந்து செல்லும் தொலைவில் பட்டாசு தொழிற்சாலை அமைந்துள்ளதால் கூலி வேலைக்கு சென்ற அக்கா, தங்கை உட்பட 3 பெண்கள் இரத்தமும் சதையுமாக கிடந்ததை கண்டு உறவினர்கள் கதறி அழுதது காண்போரின் கண்களை குளமாக்கியது. பயங்கர வெடி விபத்தில் 100 மீட்டர் தொலைவிற்கு உடல் பாகங்கள் சிதறி கிடந்ததை பார்த்து குடும்பத்தினரின் இதயங்கள் நொறுங்கி போயின. ஊரையே சோகத்தில் ஆழ்த்திய கோர விபத்திற்கு மனித தவறுதான் காரணமா? அடுத்த கட்டமா அடுத்த குழந்தைங்களை நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இப்ப நான் கூட போன வேந்த மாதிரி ஊருக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. நான் பேசும்போது 3 குழந்தை படிப்பும் நம்ம கண்டிப்பா பண்ணிக்கலாம், ஒன்னும் கவலைப்படாதீங்க, சரியா? தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் அடுத்த சின்ன முருக்கம்பட்டி கிராமத்தில் சின்னதுரை என்பவருக்கு சொந்தமாக பட்டாசு தொழிற்சாலை செயல்பட்டு வந்தது. அரசு உரிமம் பெற்ற இந்த தனியார் பட்டாசு தயாரிப்பு தொழிற்சாலையை ஒட்டி குடோனும் அமைந்துள்ளது. திருவிழாவிற்கு பயன்படுத்தப்படும் ராக்கெட் உட்பட நாட்டு வெடிகள் தயாரித்து இந்த குடோனில் சேமித்து வைக்கப்பட்டிருந்தன. குடியிருப்பு பகுதியில் இருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவில் தொழிற்சாலை அமைந்துள்ளதால் சில பெண்கள் கூலி வேலைக்கு சென்று வந்துள்ளனர். இந்த நிலையில் பிற்பகல் நேரத்தில் பட்டாசு தயாரிக்கும் பணியில் 5 பேர் ஈடுபட்டுள்ளனர். மதிய வேளை என்பதால் இருவர் வெளியே சென்ற நிலையில் 3 பெண்கள் மட்டும் பட்டாசு சுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக பட்டாசு தொழிற்சாலையில் பயங்கர சத்தத்துடன் வெடி விபத்து ஏற்பட்டதில் 3 அறைகள் தரைமட்டமாகின. இந்த விபத்தில் உள்ளே இருந்த 3 பெண்களும் உடல் சிதறி பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவலறிந்து விரைந்து வந்த அரூர் தீயணைப்பு துறையினர் மற்றும் கம்பைநல்லூர் போலீசார் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். பயங்கர வெடி விபத்தில் சிக்கியவர்களின் உடல் பாகங்கள் 100 மீட்டர் தூரத்திற்கு சிதறி கிடந்தன. குடும்ப செலவுக்காக கூலி வேலைக்கு சென்றவர்கள் இரத்தமும் சதையுமாக கிடந்ததை கண்டு உறவினர்கள் கதறி அழுதது அங்கிருந்தவர்களின் இதயங்களை நொறுங்கச் செய்தது. பின்னர் உடல்களை கைப்பற்றிய போலீசார் உடற்கூராய்வுக்காக தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் உயிரிழந்தது அக்கா, தங்கையான திருமஞ்சு, செண்பகம் மற்றும் திருமலர் என்பது தெரிய வந்தது. இவர்கள் அனைவரும் 35 முதல் 38 வயதிற்கு உட்பட்டவர்கள். 4 பெண் குழந்தைகளின் தாயான திருமஞ்சை பறிகொடுத்து பரிதவிக்கும் குடும்பத்தினர் மற்றும் மனைவியை இழந்த கணவன் மனம் உடைந்து ஆற்றாமையை வெளிப்படுத்தியது அனைவரையும் கலங்க வைத்தது. வீடு கட்டி நிற்கிறாங்க, ஏதோ கூலிக்கு வேலை செய்யறதாக டெய்லி வருமானம் போச்சுங்க. போனது அசமாவை எப்படி வெடிச்சு என்னன்னு தெரியலீங்களே. 4 பொட்டு பிள்ளைங்க, என் வேற பிள்ளைங்க 4 எங்க கட்டுவாங்க. என் மகன் வச்சு வேலை செய்யலாம், சம்பவ இடத்தில் மாவட்ட ஆட்சியர் சதீஷ், காவல் கண்காணிப்பாளர் மகேஸ்வரன், தர்மபுரி MP மணி உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினர். பின்னர் பேசிய ஆட்சியர் கவனக்குறைவால் வெடிமருந்து உராய்வு ஏற்பட்டு வெடி விபத்து நிகழ்ந்ததாக கூறினார். விபத்து நடந்துருச்சு, அதை நம்ம அடுத்த கட்டமா அடுத்த குழந்தைங்களை நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத முக்கியம். இப்ப நான் கூட போன வேந்த மாதிரி ஊருக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. நான் பேசும்போது 3 குழந்தை படிப்பும் நம்ம கண்டிப்பா பண்ணிக்கலாம், ஒன்னும் கவலைப்படாதீங்க, சரியா? வெடி விபத்து ஒன்று ஏற்பட்டு ஒரு 3 பேர் சம்பவ இடத்திலேயே இறந்துட்டாங்க. வேறு யாருக்கும் இங்கே காயங்கள் எதுவுமே இல்லை. இந்த 3 பேர் மட்டும்தான் இங்கே இருந்தாங்க. இப்போ அவங்க இறந்து போனவர்களுக்கு உடனடியாக நம்ம அரசு, தமிழக அரசுக்கு செய்திகள், முதற்கட்டமான செய்திகள் எல்லாமே அனுப்பப்பட்டு உடனடியாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய கவனத்திற்கும் இது விரைவில் கொண்டு செல்லப்பட்டு
உரிய நிவாரணத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இப்போ விரைவில் அறிவிப்பாங்க. இதற்கு மத்தியில் அந்த இறந்து போனவர்களுடைய உறவினர்கள் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் தமிழக அரசின் மூலமாக என்னென்னலாம் உதவி திட்டங்கள் அவங்களை கொண்டு போய் சேர்க்கணுமோ, படிக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்வதற்கு மாவட்ட நிர்வாகம் தயாராக உள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு சார்பில் நிவாரணம் வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். இதனிடையே உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தது போதுமானது இல்லை என்று அதிமுக எம்எல்ஏ சம்பத்குமார் கூறியுள்ளார். எனவே கூடுதல் நிவாரணம் அறிவித்து குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். பட்டாசு தொழிற்சாலை விபத்து தொடர்பாக கம்பைநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பயங்கர வெடிவிபத்தில் அக்கா, தங்கை உட்பட 3 பெண்கள் உடல் சிதறி உயிரிழந்த கோர சம்பவத்தால் ஒட்டுமொத்த கிராமமே சோகத்தில் ஆழ்ந்துள்ளது.